சத்தா, பச்சா அதாவது 90ஸ் கிட் எல்லாருமே இந்த WWE அத வந்து பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்களுடைய ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்னா அதுவா தான் இருக்கும். ஐ மீன் ஸ்போர்ட்ஸ் ப்ரோகிராம்னா டிவில அதுவா இருக்கும். WWE கார்டு வச்சு நம்ம பயங்கரமான விஷயங்கள்லாம் விளையாடி இருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு திரைப்படம் இப்போதைக்கு வெளிவரப்போகுது. அதுதான் இந்த சத்தா பச்சா. WWE அதை இன்ஸ்பயராக வச்சு என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம பாக்ஸிங் திரைப்படத்தை நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து வேற ஒரு ஜானரில் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் மலையாள திரைப்படம், அதனாலேயே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஒரு பேன் இண்டியன் திரைப்படமாக தான் இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வரதா அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது இப்போ அஃபிஷியலாகவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டீசரை தமிழுமே டப் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேட்ரிக்கலுக்காக டப் பண்ணியிருக்கிறதுனால டப்பிங் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓடிடிக்காக டப் பண்ணும்போது கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கு. ஆனால் தேட்டருக்காக பண்ணும்போது அந்த சாங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அவங்க டப் பண்ணுவாங்க. ஸோ தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஒரு டப்புடு திரைப்படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். டப்பிங்கில் எந்த ஒரு குறையும் இல்லை. மேக்கிங்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. விஷுவலாகவும் சரி, அந்த WWE ஃபைட் சீக்வன்ஸ் அவங்க பண்ணியிருக்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, பார்க்கும்போதே ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கும் போலியே அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இப்பயே வருது. சத்தா பச்சா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா படம் டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல இருக்கும். மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கும் ஒரு வேரியேஷனை கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து அந்த மாதிரி இந்த கேட்டகரியில WWE அதுக்காக பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்க. WWE கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டர்டேக்கரா இருக்கட்டும், ஜான் சீனாவா இருக்கட்டும், ட்ரிபிள் ஹெச்சா இருக்கட்டும், ராண்டி ஓட்டனா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தை இப்போ மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யார் அண்டர்டேக்கராக வரப்போறாருன்னு தெரியல, யார் ஜான்சினா வரப்போறாரு தெரியல. ஐ மீன் இந்தியன் வெர்ஷனில் யாரெல்லாம் வரப்போறாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் டீசர் பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓணம் கண்டிப்பாக இந்த படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன்.